ஒரு சிச்சுவேஷன் சாங்கோட ஆரம்பிப்போமா? "சக்கரவள்ளி கிழங்கு நீயும் சமைஞ்சது எப்படி?" இந்த சாங் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க? இப்ப இந்த சாங்குக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு பாட்டு பாடுனப்பயே வீடியோவ நெறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி கன்டின்யூ பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பிரேக்ஃபாஸ்ட்க்கு சக்கரவள்ளி கிழங்கு பண்ணனா, அதனால தான் சிச்சுவேஷன் சாங்கோட அப்படியே ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஏதாவது பேக் பண்றதுக்கு பண்ணணுமே, சிம்பிளா ஈஸியா ஏதாவது பண்ணிரணும்னு சொல்லிட்டு, காஸ்ட்கோல இந்த பாஸ்தா வாங்கி பல நாளா கிடப்புல கிடந்தது. அத தூக்கி வேக வச்சு வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுலயும் ஹெல்தியா ஏதாவது சேர்க்கணுமேன்னு கொஞ்சோண்டு ப்ராக்கலிலாம் வேக வச்சு, நல்லா மிக்ஸில வேக வச்ச ப்ராக்கலி, ஆனியன், டொமேட்டோ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சு ஒரு சாஸ் பண்ணி, பட்டர்ல ஊத்தி, அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச பாஸ்தாவ சேர்த்து, நல்லா தாராளமா நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி சீஸ கொட்டிக்க வேண்டியது தான். நான் இன்னைக்கு வந்து இந்த பார்மெசான் சீஸ் வந்து போட்டிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது நம்ம கை மனம் தான். வீடே மணக்கிற அளவுக்கு கம கமன்னு ஒரு பாஸ்தாவ ரெடி பண்ணி, என் பையனுக்கு லஞ்ச பேக் பண்ணி, கடமைய முடிச்சு ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சில பல வேலைகள் இருந்தது யுபிஎஸ் ஸ்டோர்ல. சில பல பேக்கேஜஸ்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வேலை இருந்ததா, "இந்தாங்க பத்திரமா வந்து திரும்ப அனுப்பிச்சு விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி யுபிஎஸ்ல வந்துட்டு கடமைய ஒப்படைச்சுட்டு, அப்படியே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு இந்த டே இப்படிதான் போச்சு.